இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சீமான் இல்லத்தின் முன் திரண்ட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் கார் கண்ணாடியை உடைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். என்ன நடந்தது? இந்த விவகாரத்தின் முழு விவரங்களை விவரிங்க. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்ததாக கூறி அவரது வீட்டின் முன்பு முற்றுகையிட்டு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் திடீர் போராட்டத்தை அறிவித்தனர். குறிப்பாக இந்த போராட்டமானது தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில சுமார் 20க்கும் மேற்பட்ட திராவிட கழகத்தினர் இந்த போராட்டத்துல பங்கு கொண்டனர். குறிப்பாக இதற்காக போலீசார் அங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் தெரு முனையிலேயே பேரிகேட் அமைத்து அவர்களை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபடாமல் தடுத்து நிறுத்தினர். குறிப்பாக இந்த வழியாக நாம் தமிழர் கட்சியினர் கார் ஒருவர் ஓட்டி சென்ற போது எதற்காக இவ்வழியாக வர வேண்டும் என திராவிட கழகத்தினருக்கும் தந்தை பெரியார் திராவிட கழகத்திற்கும் அந்த நாம் தமிழர் கட்சியின் ஓட்டுநருக்கும் இடையே சிறிது வாய் தகராறு ஏற்பட்டது. அப்போது திடீரென தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி திடீரென கீழே கிடந்த கல்லை எடுத்து அந்த நாம் தமிழர் கட்சியின் கார் கண்ணாடியை அடித்து உடைத்தனர். இதனால அந்த கார் கண்ணாடி உடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கைது செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இதனால அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர்களை பஸ்ல ஏற்றக்கூடிய பணியில ஈடுபட்டு வரும்போது அப்போது தந்தை பெரியார் திராவிட கழகத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. தற்போது ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இதற்கிடையே கார் கண்ணாடியை உதைத்ததால அங்கு சீமான் வீட்டில் திரண்டிருந்த தொண்டர்கள் சிலர் திடீரென இவர்களை நோக்கி முற்றுகையிட்டு நடந்து வருவதால இருபுறமும் போலீசார் அமைத்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்யக்கூடிய பணியிலையும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை உடனடியாக கைது செய்து ஏற்றி அவர்களை மண்டபத்தில் அடைக்கக்கூடிய பணியில தீவிரமாக போலீசார் ஈடுபட்டு வருகிறது. இதனால இங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவி உள்ளது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதுச்சேரியில இருப்பதாலேயே அங்கேயும் சென்று அவரிடம் நியாயம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால இந்த நீலாங்கரை பகுதியில சற்று போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. போலீசார் இதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சாலமன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.